அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர், நாடியின் மைந்தன், மதிப்பிற்குரிய யோகாரம் சங்கரையா அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய இந்த 21ஆம் பட்டமளிப்பு விழாவை சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக அமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆச்சாரியர் மற்றும் மாணவர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஆச்சாரிய பெருமக்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா, எண்ணியல் படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 6/4/2025 கூட்டுத்தொகை 1 சூரிய பகவான், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் பரிபூர்ணமாக இன்றைய தினத்தில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கார். அதே போல் 21ஆம் பட்டமளிப்பு 21 இங்கேயும் எண்ணியல் படி 3 குரு பகவான். அப்போ சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து இன்றைய தினத்தில் சிவராஜ யோகமாக செயல்படுகிறது. அதே போல் இந்த புதன் அப்படின்னா கல்வி, கேதுனா ஞானம், சூரியன் அப்படிங்கிறது அடையாளம், அங்கீகாரம், உங்களுடைய பட்டம். அப்படிப்பட்ட சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நன்னாளில் உங்களுடைய பட்டத்தை பெறப்போகிறீர்கள். அதுவும் பூச நட்சத்திரம், குரு பகவான் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். இன்றைய தினத்தில் பட்டம் வாங்கக்கூடிய நீங்கள் அனைவரும் 21ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இல்லையா? அப்போ 21 தலைமுறைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய பேர் புகழை நிலைத்திருக்க செய்வார் அப்படிங்கிறதுல பிரபஞ்சமே நமக்கு நிமித்தமாக சொல்லியிருக்கு. அடுத்ததான் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு, சூரிய பகவானை ஒட்டியே வம்ச விருத்தி தரக்கூடிய ஆத்மகாரகனை தான் பேச போறோம். ஆத்மகாரகன் அப்படின்னாலே சூரிய பகவான் தான். அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணமானவர் சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் காலபுருஷ வீட்டில் 5வது ராசி சிம்ம ராசி. 5 நாளே சிறப்பு தானே, எவ்வளவு சிறப்புகள் நிறைந்திருக்கு. பஞ்சபூதம், பஞ்சகவியம், பஞ்சலோகம், பஞ்சலிங்கம், பஞ்சாமிர்தம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாம் கடந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு பூர்வ புண்ணியம், 4ஆம் இடத்துக்கு தாய்க்கு வருமான ஸ்தானம், மனைவிக்கு லாபஸ்தானம், தந்தைக்கு பாக்கியஸ்தானம், இளைய சகோதரத்துக்கு வெற்றி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், மூத்த சகோதரத்துக்கு கலஸ்தர ஸ்தானம். தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த அத்தனை பேத்துக்கும் முழுமையாக நன்மையை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகன் ஆத்மகாரகன். அடுத்தபடியா சூரியன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆணி வேறாக நம்முடைய சூரிய பகவான் ஆத்மகாரகன் இருக்கிறார். சூரிய பகவானை மையமாக வைத்துத்தான் அனைத்து கிரகங்களுமே வளம் வருகிறது. அதே போல சூரிய பகவானை மையமாக வைத்துத்தான் அவருடைய ஒளி பிரகாசத்தை வாங்கித்தான் அனைத்து கிரகங்களுமே ஒளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாம நம்ம சாஸ்திரத்துல சூரிய பகவான் தான் நாள், மாதம், திதி, யோகம், கரணம், உத்தராயணம், தட்சிணாயனம், அமாவாசை, பௌர்ணமி, நேத்திரம், ஜீவன், அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் வக்ரம், அஸ்தமனம், வக்ரகதி, இது எல்லாத்தையுமே அவர் தான் சொல்றார். இதை தாண்டி பிரசனத்தில் பார்க்கும் பொழுது உதயம், மாருடம் சொல்லி அனைத்து விஷயங்களுமே சூரியன் தான் நமக்கு பிரதானமாக இருக்கிறார். இது மட்டும் இல்லாம திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய பித்ருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரும் இந்த ஆத்மகாரகன் தான். நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுடைய பங்கு நவ கிரகங்களினுடைய தலைவனாக, அரசனாக, நவ கிரகங்களினுடைய தலைமை கிரகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் சூரியன் இல்லை என்றால் ஜோதிட சாஸ்திரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்தவராகத்தான் சூரிய பகவான் நம்முடைய ஆத்மகாரகன் இருக்கிறார். அப்போ ஆத்மகாரகன் எதெல்லாம், ஆத்மகாரகன் எதெல்லாம் சூரியன் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மகாரகனுக்கு அழிவே இல்லை. அழிவில்லாத கிரகம் தான் சூரிய பகவான். பித்திருக்காரகன், மூத்த மகன், குலதெய்வம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், சம்பாத்தியம், உங்களுடைய உயர் பதவி, உயிரணு சக்தி, இருதயம், யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கடமையிலிருந்து கடமை தவறாத கண்ணியமானவர் யாருன்னா நம்முடைய ஆத்மகாரகன் சூரிய பகவான் தான். புலிப்பாணி சித்தர் ஒரு பாடல்ல சொல்லுவார், கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சாந்திட சுப கிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாய் வாழ்ந்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பான்கானே அப்படின்னு சொல்லியிருக்கார். சிறப்பாக ஆத்மகாரகன் அடைந்து விட்டால் 100 வயது இருப்பான்கானே அப்படின்னு சொல்றார் நம்முடைய புலிப்பாணி சித்தர். அதே போல ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் சிறப்பாக அமைஞ்சிட்டா என்ன கிடைக்கும்? நினைச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பாருங்க. நிலையான புகழ், குஞ்சின் மேலிட்ட விளக்கை போன்று ஒளி வீசக்கூடிய புகழ் கிடைக்கும். ஆன்ம பலம் இருந்தா
அவர் சிறப்பான வழிகாட்டியா இருப்பார். என்ன செய்யணும்னு நினைக்காரோ சரியான விஷயங்கள் மட்டும்தான் அவரை நெருங்கி வரும். தவறான விஷயங்களை அவரை நெருங்க கூட முடியாது. அதனாலதான் ஆத்மகாரகனை வழிபடுங்க, ஆத்மத்தை பலப்படுத்துங்கன்னு சொல்றோம். தேவையில்லாத விஷயங்கள் இவரை தேட வராது. என்ன வேணுமோ அந்த விஷயம் இவர் தேடி போக வேண்டாம், தன்னால தேடி வரும். அதனாலதான் 5ஆம் பாகத்துக்கு தேடி வரும் பாவகனே பேர் சொல்றோம். அதே போல புலிப்பாண்டி சித்தர் தன்னுடைய 40வது பாடல சொல்லியிருப்பாரு, பாரப்பா 3:6:10 பகருகின்ற பண்ணொன்றில் வெய்யோன் நிற்கில் சீரப்பா சீலனோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும், சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும், வாரப்பா வாகனமும் ஞானமும் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூறப்பா புரிவனடா சத்ருபங்கன் கொற்றவனே மூர்க்கன் என்று கூறுவீரோ அப்படின்னு சொல்றார். லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய இடங்களில் சூரிய பகவான் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பரம்பொருளினுடைய சிவபெருமானினுடைய அத்தனை அருட்கடாட்சமும் கிடைக்கும். வண்டி வாகனம் வீடு வாசல் யோகம், அரசருடைய சன்மானம், அரசருடைய நேசம், வளமான புத்திரர்கள், ஞானம் புத்தி அனைத்திலுமே மிகச் சிறந்தவராக இருப்பார். அதே போல பகைவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ரொம்ப வீரமானவராக இருப்பார். ஒரு மூர்க்கத்தனம் கொண்டவனாக எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் அப்படியே சொல்லக்கூடிய மூர்க்கத்தனம் கொண்ட அரசனாக இருப்பான் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார். அப்ப ஆத்மகாரகன் எவ்வளவு நமக்கு முக்கியமானவர்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல சரி நல்லா இருப்பாரு சொல்லிட்டீங்க, பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? முதல்ல பாதிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லக்னத்திலிருந்து சூரிய பகவான் 8-12 இருந்து அல்லது ராகு கேதுவுடைய தொடர்பு வச்சாலோ, ராகு கேதுக்களினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ, அல்லது அஸ்தமனம் அல்லது நீச்சமாகி அல்லது நிஷ்பலம் கிரகண தோஷம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சூரிய பகவான் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு சுய கௌரவம், உத்தியோகம், அதிகாரம், ஆளுமை இதெல்லாம் பாதிக்கப்படும். பூர்வீக சார்ந்த பிரச்சனை வரும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை, பித்ரு சாபம், இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். சரி, சூரிய பகவானை பத்தி இவ்வளவு விஷயம் பேசணும், இவ்வளவுதானா அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் வம்ச விருத்தி இல்லையா? அது மிகச் சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம் நம்முடைய ஆத்மகாரகன் கிட்ட இருக்கு. ஒரு பெண்ணானவள் பிறக்கிறாள், வளருகிறாள், பருவமடைகிறாள், திருமணமாகுது. அதுக்கப்புறம் அந்த பெண் எப்பொழுது ஒரு குழந்தையை ஈன்ற தாய்மை அடைகின்றாலோ அப்பொழுதுதான் அந்த ஒரு பெண் தான் பிறந்ததற்கான முழு பலனையும் அவள் அடைகின்றாள். அப்போ ஒரு பெண்ணுக்கு முழுமையையும் சிறப்பையும் சேர்ப்பது என்ன? குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய வம்சவிருத்தி. அதுதான் ஒரு பெண்ணை முழுமையடைய செய்கின்றது. கால புருஷனுடைய 5வது வீடு சிம்ம ராசி, 9வது வீடு குரு பகவானுடைய வீடு தனுசு ராசி. ஏன் 5ஆம் வீடாக கொடுத்தார்கள்? 4 கொடுத்திருக்கலாம், 3 கொடுத்திருக்கலாம். குரு பகவானுக்கு 3ஆம் வீடு 5ஆம் வீடு மாதிரி கொடுத்திருக்கலாம் இல்லையா? அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் குழந்தைக்கு காரகமான கிரகம். அப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், குருவோட வீடு. குழந்தை பாக்கியம் இருக்கா, குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பாக்கியத்தை சொல்லக்கூடியது குரு பகவான். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்ப அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான். அதனாலதான் காரக கிரகமா இருக்காரு. அதே போல சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் வீடு இல்லையா? 5ஆம் வீட்டை ஏன் நம்ம குழந்தைக்கு சொல்றோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய பிறப்பு எதன் அடிப்படையில் வருது? பூர்வ புண்ணிய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய பூர்வ புண்ணியம் எங்க இருக்குது? 5ஆம் இடத்தில் இருக்கிறது. நம்ம 5ஆம் இடத்தில் போன பிறப்பில் என்ன பாவ புண்ணியம் செய்தோமோ அதற்கு தகுந்தாற் போன்றுதான் இந்த ஜென்மத்தில் நம்முடைய பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. நம்முடைய உயிர் எங்கே உருவாகிறது? 5ஆம் இடம் சொல்லக்கூடிய வயிறு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மராசி, நம்முடைய உடல் உறுப்பு வயிறு, அங்கதான் உயிர் உருவாகுது. அப்போ சிம்மராசியில் தான் நாம் நம்முடைய பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது, நம்முடைய உயிர் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சூரியன் முக்கியத்துவம் சொல்றோம். அப்ப சூரியன்கிறது உயிரணு, சந்திரன்கிறது உடல், குருங்கிறது கருமுட்டை. அப்ப அந்த உயிரணு இருந்தால் மட்டும்தான் அந்த உயிர் அப்படிங்கிற விஷயம் அங்க உருவாகிறது. அதே போல சூரியன் அப்படிங்கிறது மூத்த மகன், ஆண் வாரிசையும் வம்ச விருத்தியையும் சொல்லக்கூடியது. அப்போ சூரிய பகவான் சிறப்பான நிலையில் இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வம்ச விருத்தி அப்படிங்கிற விஷயம் நடைபெறும். நம்முடைய உயிருடைய ஆதாரமே இருதயம் தான். அதனாலதான் ஆத்மகாரகன் கிட்ட நம்முடைய உயிரான இருதயத்தை ஒப்படைச்சிருக்கோம் இல்லையா? சிம்ம வீடு தான் இருதயத்தை சொல்லக்கூடிய இடம். அதனாலதான் ஆத்மகாரகன் கிட்ட நம்ம இருதயத்தை ஒப்படைச்சு உயிர்னா அவர் தான், அவர்கிட்ட தான் உயிர் உருவாகிறது அப்படிங்கிறதை நம்ம மறைமுகமாக காலபுருஷ சக்கரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 5ஆம் இடம், 5ஆம் இடத்துடைய பாக்கியஸ்தானம் எது? 5ஆம் இடத்துடைய பாக்கியஸ்தானம் என்ன வரும்? லக்ன பாவகம். அப்போ உங்களுடைய 5ஆம் இடம் 5ஆம் பாகம் சிறப்பாக இருந்தால் அந்த அத்தனை பாக்கியங்களும் அந்த ஜாதகரை வந்து சேரும். அதனாலதான் காலபுருஷ கட்டத்தில் சூரிய பகவான் பாருங்க லக்னத்திலேயே உச்சமடைவார்.
யார் ஒருவருக்கு லக்னத்தில் சூரியன் உச்சமாகிறாரா, காலபுருஷ வீட்டிலேயே சூரியன் உச்சம் இல்லையா, லக்னத்தில் உச்சம். அப்போ ஆத்ம பலம் ஒருத்தருக்கு லக்னத்தில் சிறப்பாக இருந்து விட்டால் அவர் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அத்தனையும் தகர்த்து சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் லக்னத்திலேயே சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தில் உச்சமாகி காண்பிக்கிறார். அடுத்ததா பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, சூரிய பகவான் ஆட்சி பெற்றா சிறப்பா இல்ல உச்சம் பெற்றா சிறப்பா? உதாரணமா சிம்ம லக்னமே வச்சுக்குவோமே, ஆட்சி பெற்றா சிறப்பா உச்சம் பெற்றா சிறப்பா? உச்சம் பெற்றா. சரி, சூரிய பகவான் சிம்ம லக்னம் உச்சம் பெற்றா எங்க இருப்பார்? மேஷம் எத்தனாவது பாவகம்? 9ஆம் பாவகம். அப்போ 9ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் தந்தை சிறப்பாக இருப்பார். எப்படி ஜாதகர் சிறப்பா இருப்பாரு? லக்னத்தில் ஆட்சி பெற்றால் தானே ஜாதகர் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? எந்த பாவகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த வேலையை செய்தோ அதானே சிறப்பா இருக்கும். அப்ப உச்சமா இருப்பதை விட ஆட்சியாக இருப்பது சிறப்பு. உச்சமா இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஜாதகர் தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் அவர் வாழ்வார். தந்தைக்கு பிறகுதான் அவருடைய பெயர் வெளியே வரும். இன்னாருடைய பையன் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலேயே சந்திரன் ஆட்சியை விட உச்சமாக இருப்பது மிகச் சிறப்பு. அதனாலதான் 5ஆம் இடம் ரொம்ப சிறப்புன்னு சொல்றேன். உச்சத்தை விட ஆட்சி மிகச் சிறப்பான பலமாக அந்த இடத்துல செயல்படுகிறது. ஓகே, இதை அடத்தையும் தாண்டி பிறப்பினுடைய அனைத்து ரகசியங்களும் கொட்டி கிடக்கக்கூடிய பாவகம் தான் 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்தினுடைய மாதம் ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அஸ்த நட்சத்திரத்துல விநாயகர் ஜெயந்தி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல மகாபலி ஜெயந்தி. அப்போ மறைமுகமாக இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன? அனைத்து ஜெயந்தினா பிறப்பு, இந்த மிகப்பெரிய கடவுள்களுடைய பிறப்பு ஜெயந்தி அனைத்துமே இந்த ஆவணி மாதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிறப்புக்கு காரணமான இடம் அப்படிங்கிறதே சிம்மராசி, ஆத்மகாரகனுடைய வீடு அப்படிங்கிறத காலபுருஷ சக்கரத்தில் நம்முடைய புராணங்கள்லையும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு ஆய்வுக்காக சில ஜாதகங்களை எடுத்தேன். அதுல பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஜாதகம். அவங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்காரு, என்ன லக்னம் அப்படிங்கறத மட்டும் 3 ஜாதகத்துக்கு மட்டும் சொல்றேன். கடக லக்னம், அந்த லக்னத்துக்கு 8ல சூரியன் இருக்காரு, சதய நட்சத்திரத்துல இருக்காரு, அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. இது எல்லாமே மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஜாதகம் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால இருக்கிறவங்க ஜாதகத்தை நம்ம இதுல போட்டிருக்கோம். அப்ப 8ல சூரியன் ராகுசார தொடர்பு இருக்கும்போது உங்களுக்கு ஆண்வாரிசு அங்க இல்ல, 2 பெண் குழந்தை தான் இருக்கு. அடுத்து ரிஷப லக்னம், அவங்களுக்கு 8ல சூரியன் கூடவே கேது இருக்கிறாரு, அவங்களுக்கு 2 பெண் குழந்தை தான், ஆண் வாரிசு கிடையாது, வம்சவிருத்தி இல்ல. அடுத்து துலா லக்னம், 5ல சூரியன் இருக்காரு. 5 நல்ல இடம் தானே, ஆனா சூரியன் துலா லக்னமா இருக்கும் பொழுது கும்பத்துக்கு போயிடுவாரா? அங்க பகையா இருக்காரு, சூரியன் அவருக்கு அவயோகியா இருக்காரு. அந்த சூரியனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். அந்த சூரியன் பாதிக்கப்படாமல் சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு வம்ச விருத்தி, ஆண் வாரிசு கிட்டும். சரிங்களா? சரி, அப்ப ஆண் குழந்தை மட்டுமே இருக்கிற ஜாதகத்தை பார்க்கலாமா? கடக லக்னம், சூரியன் 11ல இருக்காரு, லக்னாதிபதி சாரத்திலேயே இருக்காரு, திருமணமான ஒரே மாதத்தில் ஆண் குழந்தை, 2 ஆண் குழந்தை உங்களுக்கு இருக்கு. அடுத்ததான் மீன லக்னம், 6ல சூரியன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் இருக்கிற இடம் தான் இந்து லக்னமா வருது, புஷ்கரண வம்சமா வருது. 6ங்கிறப்ப மறைவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்து லக்னம் வந்துட்டாரு இல்லையா? நம்ம அந்த புலிப்பாணி பாடல சொல்லியிருக்கோம், 3, 6, 10, 11 சூரியன் தான் சிறப்பு தருவார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இவருக்கு இந்த லக்னமாவும் இருக்கு, புஷ்கரண வம்சமாவும் இருக்கும் பொழுது மறைமுகமாக நின்று அந்த சூரிய பகவான் ரொம்ப அவருக்கு சிறப்பை கொடுக்கின்றார். அடுத்து இன்னொரு ஜாதகம், சிம்ம லக்னம், அவருக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்காரு, ஆனா அங்க மகத்தில் நின்றுந்தா குழந்தை பாதிப்பு சொல்லலாம். ஆனா அங்க பூர நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவருக்கு 2 குழந்தை இருக்கு. இது எல்லாமே இங்க இருக்கிறவருடைய ஜாதகங்கள் தான். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகங்கள்ல உங்க மாணவ ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க. சூரியன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா வம்சவிருத்தி உண்டு, அது திரிகோண தொடர்புல ராகுகேது இல்லாம இருக்கணும். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் வந்து பழந்துரைக்கும் கலை முதல் புத்தகத்தில் வந்து ஒரு அருமையான பதிவு கொடுத்திருந்தாரு. அதை நான் இங்க பதிவிட விரும்புறேன். அதாவது முதல் ஆண் வாரிசை குறிப்பிடுறதே சூரிய பகவான் தான். அப்போ ஆண் ராசியில சூரியன் நின்றாலோ அல்லது லக்னத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 சொல்லக்கூடிய இடங்கள்ல சூரிய பகவான் நின்றாலோ கண்டிப்பாக ஆண் வாரிசு கிட்டும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்க. அதே போல ஆண் வாரிசே எனக்கு இல்லை, அந்த வாய்ப்பே இல்லை ஜாதகத்தில், அப்படி இருந்தாலும் கூட அதற்கான முயற்சியாக ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் பலன் கண்டும் இருக்கிறார் நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் இங்கே எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புகிறேன். சூரியன் வந்து ஆண் ராசியில நின்று, அதாவது ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய மாதம் சித்திரை, ஆணி, ஆவணி, ஐப்பசி, மார்கழி, மாசி, இந்த மாதங்களில் சூரியன் நிற்கக்கூடிய பொழுது ஆண் கிழமைன்னு சொல்லக்கூடிய ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த கிழமைகள்ல அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, பிரதமை தவிர்த்து மித்த திதிகள் நடைபெறணும். அந்த நாள்ல
சூரியன் சந்திரன் ராகு கேதுவுடைய தொடர்பு இல்லாம நிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நாளாக தேர்வு செய்து ஆண் கிரகத்தினுடைய ஓரையையும் தேர்வு செய்து எனக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்று ஆத்மாத்மாக நினைத்து தாம்பத்தியம் வைக்கும் பொழுது விதியே இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படின்னு இந்த விதி சொல்லுது. இந்த விதியை செய்து பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு விதி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை முழுமையாக கடைபிடித்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பழந்துரைக்கும் கரை புத்தகத்தில் ஐயா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எல்லாமே படிங்க, நிறைய தகவல்கள் அந்த புத்தகங்களில் இருக்குது. ஸோ பயன்படுத்துங்க. அடுத்ததாக இறுதியாக ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நம்ம இவ்வளோ தூரம் ஆத்மகாரகனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஆத்மகாரகன் எனக்கு பலவீனமாக இருக்காரு, பாதிக்கப்பட்டிருக்காருன்னா என்ன பண்ணலாம்? அவர் தான் நம்முடைய உயிர். அவர் இல்லைன்னா உத்தியோகம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆளுமை கிடையாது, பூர்வீகம் கிடையாது, ஆத்ம பலம் கிடையாது. ஆத்ம பலம் இருந்தால் போதும், எதை வேணா செய்யலாம். அப்போ பலப்படுத்த என்ன செய்யலாம்? ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதே போல் இது சித்திரை மாதத்தை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடைவார் இல்லையா? அப்போ நெருப்பு தத்துவம். அதனால் இந்த குண்டம் இறங்குதல், பூச்சட்டி எடுத்தல், இந்த விஷயங்களை செய்யும் பொழுதும் சூரிய பகவானுடைய பலம் அதிகரிக்கும். அதே போல் சூரிய நமஸ்காரம் தவறாமல் பண்ணுங்க. கட்டாயமாக தீப வழிபாடு செய்யுங்கள். அதே போல் இறுதியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெரும்பாலும் கோவில்களை பாருங்கள், எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் முந்தானை ஏந்தி வாங்குவது பழக்கம் உண்டு இல்லையா? முந்தானை ஏந்தி வாங்கும் பொழுதுதான் அந்த வாங்கக்கூடிய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா முந்தானை அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்தை போன்று. அதை எங்க ஏந்தி பிடிப்பீங்க? மடியில் சொருகி உங்கள் வயிற்றோடு சேர்த்து பிடிப்பீர்கள். வயிறு என்பது 5ஆம் இடம். அப்ப லக்னமும் உங்கள் 5ஆம் இடமும் இணைந்து அந்த அருளை பெறுகிறது. அப்ப அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வந்து முழுசா சேரணும்னா எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் மடியேந்தி முந்தானையில் வாங்குங்கள். ஆண்களாக இருந்தால் உங்க தோளுக்கிற துண்டுல வாங்க. இது என்னோட குருநாதர் ஐயா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்றோம். எங்க மாணவர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே அந்த விஷயம் சொல்றோம். அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம குருஸ்தலம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் வந்து மடிப்புச்சை எடுக்கிற பரிகார வழிபாடும் செய்யும் பொழுது ரொம்ப அருமையான, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைக்காக நம்ம கேட்போம். அதை தாண்டி எனக்கு பூர்வ புண்ணியம் 5ஆம் பாவகம் செயல்படணும்னாலும் நீங்கள் இந்த மடிப்புச்சை வழிபாடு பரிகாரத்தை செய்யும் பொழுது மிகச் சிறப்பாக அது உங்களுக்கு செயல்படும். அதனால் இந்த ஆத்ம பலத்தை உங்களை அனைவரும் பலமாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து வளங்களையும் சூரிய பகவான் வாரி வழங்குவார். இந்த 21ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவினை சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆச்சாரியார் மாணவர்கள் ரொம்பவும் சிறப்பாக சீராகவும் நேர்த்தியாகவும் நடத்தி கொடுத்த அவர்களுக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்த பூபதி ஐயா, சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி என்சான் உடம்பிற்கு மட்டுமல்ல வம்ச விருத்திக்கும் ஆத்மகாரகனே பிரதானம் அப்படிங்கிறத இங்க முன்னிறுத்தி உங்கள் அனைவருடைய வம்சமும் வாழையடி வாழையாய் தலை தோங்கட்டும் என்று கூறி நல்லதொரு மேடையையும் வாய்ப்பையும் எனக்கு அளித்த குருநாதர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆச்சாரிய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மானசீக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். சிவாய நம.